ஹாய். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஆஃபர் பண்ணுற மார்ச் இன்டேக் ஆப்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. இந்த கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் என்னன்னா, அவர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாஸ் அவுட் பண்ணியிருக்காரு. 2026 கிராஜுவேட் அவரோட சிஜிபிஏ 7.0 வச்சிருக்காரு. ஐஎல்டிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு விச் இஸ் 7.0. அதை சிஇஎஃப்ஆர் லெவலில் ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ணால் அது C1 லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட ஜிஆர்இ ஸ்கோர்ஸ் எதுவும் இல்லை. இவர் ஜெர்மன் லாங்குவேஜ் எதுவும் பண்ணலை. அண்ட் ஆல்சோ அவர்கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. பட் அவர் மார்ச் இன்டேக்கு பார்க்குறாரு. என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இவருக்கு டேட்டா சயின்ஸ் ஃபிட் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ஸ்டூடெண்ட்க்கு நம்ம இப்போ இந்த மார்ச் 27 இன்டேக்குக்கு என்ன ஆப்ஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரான்ச்பேக்கில் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸு, யூனிவர்சிட்டி ஆஃப் காட்டின்ஜானில் எம்எஸ்சி அப்ளைட் டேட்டா சயின்ஸ், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்மினாவில் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், ட்ரையர் யூனிவர்சிட்டி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்பர்க் மாஸ்டர் ஆஃப் டேட்டா சயின்ஸ், டியூ டாட்மெண்ட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மார்பர்க் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ். இந்த 7 யூனிவர்சிட்டியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட டைரக்ட் ரெக்வயர்மெண்ட்டு, அவங்களோட இசிடிஎஸ் எல்லாத்த பார்த்தீங்கன்னா டீப்பர் வெர்ஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாங்கள் பண்ணுற ப்ராசஸ் என்னென்னா, அவங்களோட இந்தியன் கிரேட்ஸை ஜெர்மன் கிரேட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறது தான். என்னோட டீம் எப்போவுமே ஃபஸ்ட் லெவலில் அந்த ஒர்க்கை பண்ணால் தான் நம்மளால் யூனிவர்சிட்டியை கரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த கிரேட் கன்வர்ஷனுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரவேரியன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்தியன் கிரேட்ஸ் வந்துட்டு ஜெர்மன் கிரேட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் எந்த டூலை ரிலே பண்ணலாம் அப்படின்னா, டியூஎம்மில் வந்துட்டு கிரேட் கன்வர்ஷன் கால்குலேட்டர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த யூனிவர்சிட்டியோட லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இந்தியன் கிரேட்ஸை ஜெர்மன் கிரேட்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸிமம் கிரேட் ஆஃப் யுவர் யூனிவர்சிட்டி இருக்கும். அதை வந்துட்டு இந்தியன் கிரேட்ஸில் 10 எல்லா யூனிவர்சிட்டிக்கும் காமன்றதுனால 10 போட்டணும். அப்புறம் மினிமம் கிரேடு ஒரு யூனிவர்சிட்டி மாறுது. என்னோட இந்த கேண்டிடேட்டோட மினிமம் பாசிங் கிரேட் 5 வச்சிருக்காரு. ஸோ அந்த 5 என்டர் பண்ண உடனே இவரோட கரண்ட் சிஜிபிஏ 7 அப்படிங்கிறதுனால அந்த 7 கரண்ட் கிரேடில் போட்டால் அதை கன்வெர்ட் பண்ணும்போது 2.8 ஸ்கேலு. ஸோ பேசிக்காக ஜெர்மனோட கிரேட்ஸில் இவரோட 7ன்ற கிரேட் வந்துட்டு 2.8 ஸ்கேலில் இருக்கார். ஸோ நம்ம இப்போ எடுக்க போகிற யூனிவர்சிட்டிஸ் இந்த 2.8 சென்ட்ரிக்காக இருந்துச்சுன்னா அதுதான் அவரோட சிஜிபிஏ மீட் பண்ணுற ரெக்வயர்மெண்ட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம யூனிவர்சிட்டியோட சாய்ஸஸை இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரான்ச்பேக் இதோட எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட ரெக்வயர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு திங்கஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட பேச்சுலர்ஸ் ரெக்வயர்மெண்ட் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை தாண்டி அவங்க வந்துட்டு கிரெடிட் பாயிண்ட்ஸை பற்றின மெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது உங்களோட பேக்ரவுண்டில் நீங்கள் பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங் ரிலேட்டட் படிச்சிருந்தாலுமே கூட உங்களோட ரெக்வயர்மெண்ட்டில் 25 கிரெடிட்ஸ் மேக்ஸ்லேயும் 60 கிரெடிட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் இருந்துச்சுன்னா தென் யூ ஆர் சேஃபர் ஃபார் திஸ் யூனிவர்சிட்டி. அதில் அவங்க ரெக்வயர் பண்ணுற மாடியூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா பேசஸ், அப்புறமா ஐடி செக்யூரிட்டி, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், இந்த 3த்தில் மட்டும் நீங்கள் ஒரு 2 மாடியூல் வச்சுருந்தா கூட யூ ஆர் க்ளோசர் டுவர்ட்ஸ் அவங்களோட கிரெடிட் பாயிண்ட் ரெக்வயர்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்க. இல்லைனா 75 கிரெடிட்ஸ் பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் இருந்துச்சுன்னா அதில் அட்லீஸ்ட் 15 மாடியூல்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் இருக்கான்றதை பார்க்குறாங்க. விச் இஸ் லீனியர் அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், அப்புறம் வந்துட்டு ப்ரோக்ராமிங். அண்ட் இவங்களோட ஐஎல்டிஎஸ் ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6.5 ஓவரால் அண்ட் டோஃபல் 95 சொல்லியிருக்காங்க. இவங்களோட யூனிவர்சிட்டி ரெக்வயர்மெண்ட்டில் 65 பிடிஇ போட்டிருக்காங்க. பட் நம்மளோட ஜெர்மன் வீசாஸில் இந்தியன் காம்பனெண்ட்டில் பார்க்கும்போது ஜெர்மன் கான்சுலேட் இந்தியாவில் அவங்க பிடிஇ பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் பிடிஇ ஸ்கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அட்மிஷன்ஸ்க்கு நீங்கள் யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணாங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் வீசாஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஐஎல்ஸ் இல்லை டோஃபல் மட்டும் தான் எடுக்க முடியும். அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஆகஸ்ட்லேருந்து 15 செப்டம்பரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் யூனி அசிஸ்ட் இல்லை, இவங்களோட டைரக்ட் போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இவங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் 75 யூரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் அ 4 செமஸ்டர் மாடியூல் யூனிவர்சிட்டி. அண்ட் இவங்களோட செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 475 பர் செமஸ்டர், அதாவது 475 யூரோஸ் பர் செமஸ்டர் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட கோர்ஸ் ரெக்வயர்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ப்ராப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ப்ரோக்ராமிங் அண்ட் இந்த மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடான மாடியூல்ஸ் உங்களோட ப்ரொஃபைலில் இருக்குன்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி அ வெரி குட் யூனிவர்சிட்டி ஃபார் யூ டு அப்ளை. அண்ட் இவங்களோட ரெக்வயர்மெண்ட்டில் 180 இசிடிஎஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பெருசாக இல்லாதனால உங்களோட ஓவரால் கிரெடிட் காம்பனன்ஸை நம்ம பெருசாக இந்த யூனிவர்சிட்டிக்கு பாதர் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் காட்டின்ஜனில் எம்எஸ்சி அப்ளைட் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம். இதை பற்றின ரெக்வயர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இவங்களோட ரெக்வயர்மெண்ட் படி உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரி டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ்
இதில 180 கிரெடிட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் முன்ன சொன்ன யூனிவர்சிட்டி மாரி, இந்த மாதிரி நீங்க இன்ட்ரிகேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். ஏன்னா, ஒரு சில யூனிவர்சிட்டீஸ் எக்ஸ்பிளிசிட்டா 180 கிரெடிட்ஸ்ன்னு போட்டு வராங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ட நீங்க கம்ப்யூட் பண்ணி நம்மளோட இந்தியன் கிரேட்ஸ கம்பேர் பண்ணும்போது, அந்த 180 கிரெடிட்ஸ் அவங்களோட கன்வர்ஷன்ல இருக்கான்றத செக் பண்ணிக்கணும். ஈவன் அதில ஷார்ட் ஃபால் கிரெடிட்ஸ் இருக்குன்னா, அத நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது தான் பெட்டர். ஸோ இந்த யூனிவர்சிட்டி எக்ஸ்பிளிசிட்டா அந்த 180 கிரெடிட்ஸ்க்கான ரெக்வயர்மென்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்துட்டு டேட்டா சயன்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களோட சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது, இவங்களும் அதே மாரி 60 கிரெடிட்ஸ் வந்துட்டு ஃபவுண்டேஷனல் மெத்தட்ஸ் இன் டேட்டா சயன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இஃப் இன் கேஸ் உங்களோட சப்ஜெக்ட் மாடியூல்ஸ் அந்த டேட்டா சயன்ஸ் ரிலேட்டட்ல 60 கிரெடிட்ஸ் இல்ல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோடது வந்துட்டு 45 கிரெடிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, 15 கிரெடிட்ஸ் கம்மியா இருக்குன்னா, அவங்க வந்துட்டு நீங்க உங்களோட மாஸ்டர்ஸ் மாடியூல்ல இத நீங்க எடுக்கணுன்ற மாரி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஈவன் உங்களோட சப்ஜெக்ட் கிரெடிட்ஸ் ஷார்ட் ஃபால் விழுந்தா கூட, இந்த யூனிவர்சிட்டி வில் டெஃபினெட்லி கன்சிடர் யுவர் அப்ளிகேஷன். அண்ட் மெயின் திங் இந்த யூனிவர்சிட்டியில அன்டில் இந்த வின்டர் 2026 இன்டேக் வரைக்கும் இவங்க வந்துட்டு ஒரு ஆப்டிட்யூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் அவங்க அப்ளிகேஷன்ஸை ஃபில்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. வெரஸ் இப்போ இந்த டிமேட் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறதுனால ஃப்ரம் சம்மர் 2027 இன்டேக்லேருந்து இவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டிமேட் எக்ஸாமோட ரிசல்ட்டையே அவங்க வந்துட்டு அவங்களோட செலெக்ஷன்ஸ்க்கு எடுத்துக்க போகிறாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்களோட ஓன் அந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட்டு அப்ளிகபிளாக இருக்காதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். அதுக்கப்புறம் இவங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா, இவங்களும் 6.5, டோஃபல் ஸ்கோர்ஸ் 95 அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் பிடிஇ இவங்களும் வந்துட்டு 76க்கு அக்செப்டன்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட அப்ளிகேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா, 1 அக்டோபர் ஸ்டார்ட் ஆகிட்டு இட் இஸ் அன்டில் 1 நவம்பர். ஸோ டெட்லைன் இஸ் 1 நவம்பர். அண்ட் இவங்களுக்கும் இவங்களோட ஓன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலுக்கு எதுவும் காஸ்ட் கிடையாது. இது வந்துட்டு இதுவும் ஒரு 4 செமஸ்டர் மாடியூல் ப்ரோக்ராம் உங்களுக்கு. அண்ட் உங்களோட செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் இஸ் அரௌண்ட் €400 பெர் செமஸ்டர். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்மினா. அங்கே வந்துட்டு எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இவங்களோட எலிஜிபிலிட்டி ரெக்வயர்மெண்ட்டில் இவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்களோட அட்மிஷன்ஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு பாயிண்ட் பேஸ்ட் இவாலுவேஷனில் தான் அவங்களோட அட்மிஷன்ஸை அவங்க இது பண்ண போகிறாங்க. ஸோ தே அவார்ட் யூ பேஸ்ட் ஆன் தி பாயிண்ட் பேஸ் சிஸ்டம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டட்னா 25 பாயிண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா 20 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஃபேக்டர் அவங்க என்னென்னா, இந்த யூனிவர்சிட்டி சிஜிபிஏவும் அவங்க எஸ்டிமேட் போட்டு தான் வராங்க. ஸோ உங்களோட ஜிபிஏ அவங்க ஜெர்மன் கிரேட்ஸில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வந்துட்டு பிட்வீன் 1.5 to 2.0 இருக்கணுன்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதை நம்ம இந்தியன் கிரேட்ஸில் ரஃபாக கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா விச் இஸ் பிட்வீன் 8.2 to 9.0. இதுதான் அவங்களோட கட் ஆஃப் ரெக்வயர்மெண்ட். இது நான் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேஷன் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி அந்த பாசிங் கிரேட்ஸ் மாறும்போது உங்களோட எக்ஸாக்ட் கன்வர்ஷன்ஸ் மாறத்தான் செய்யும். ஸோ நீங்கள் உங்களோட அந்த டியூஎம் கிரேட் கன்வர்ஷனை வச்சு உங்களோட சிஜிபிஏ உங்களோட யூனிவர்சிட்டி படி என்னன்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அபவ் 8.2 to 9.0ன்றது தான் இவங்களோட ரெக்வயர்மெண்ட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா, அதை அவங்க எப்படி ஃபில்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது, இப்போ உங்களோட ஜிபிஏ அவங்களோட பாயிண்டர்ஸ் படி 1.5 இருந்துருச்சுன்னா யூ கெட் 10 more பாயிண்ட்ஸ். வெரஸ் இப்போ உங்களோட ஜிபிஏ வந்துட்டு அவங்களோட கிரேட்ஸில் 2 இருக்குது அப்படின்னா அப்போ யூ கெட் 5 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ளஸ் உங்களோட சிஜிபிஏவோட கன்வர்ஷனில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இது ரெண்டுத்தோட டோட்டல் ப்ளஸ் அவங்க ஒரு சில சப்ஜெக்ட் கிரெடிட்ஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் 60 இசிடிஎஸ் ஏரியாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தா அனாலிசிஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ராக்கு, ஆப்டிமைசேஷன், அப்புறம் ப்ராபபிலிட்டி, ப்ரோக்ராமிங்கு, டேட்டா பேசஸ், மெஷின் லேர்னிங் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா தென் யூ கெட் அடிஷ்னல் 5 more பாயிண்ட்ஸ். அப்புறம் அடிஷ்னலாக வந்துட்டு அவங்க 15 more பாயிண்ட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி இது மட்டும் மை அட்வைஸ் டு யூ வுட் பி யூனிவர்சிட்டியோட கோர்ஸ் லிங்க்கில் போயிட்டு ஜஸ்ட் செக் இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைங் வித் ஆல் தி எலிஜிபிலிட்டி அவங்க கேட்டிருக்கிற சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸில் அந்த இசிடிஎஸ் உங்ககிட்ட இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, இப்போ ஆல் டுகெதர் உங்களோட யூஜியோட டிகிரி ப்ளஸ் உங்களோட சிஜிபிஏ ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் ரெலவன்ஸோட கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா யூல் பி கன்சிடர்ட் ஃபார் அட்மிஷன். வெரஸ் உங்களோட கியூமுலேட்டிவாக அந்த பாயிண்ட் வருது 35 பாயிண்ட்ஸ் to 50 வந்துச்சுன்னா திஸ் வில் பி கன்சிடர்ட் ஆன் அ கேஸ் டு கேஸ் பேசிஸ். லெஸ் தேன் 35னா they are not going to consider you for an admission. ஸோ இந்த பாயிண்ட் பேஸ் சிஸ்டம்ன்றதுனால நீங்கள் சப்ஜெக்ட் கிரெடிட்ஸை அந்த லிங்க்கில் போயிட்டு தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு அன்டில் இந்த இயர் வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு இருந்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ் வாஸ் த்ரூ their own portal. வெரஸ் இப்போ தி ப்ராசஸ் இஸ் ரூட்டட் த்ரூ தி
யூனி அசிஸ்ட். ஸோ நீங்கள் யூனி அசிஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கெட் யுவர் விபிடி டன். அந்த விபிடி டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறம் யூ கேன் அப்லோட் இட் இன் தி இலுமினியா போர்ட்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ 2 ஸ்டேஜ் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இட் கெட் ஸ்டார்டட் வித் யூனி அசிஸ்ட். அப்புறமா அந்த யூனிவர்சிட்டியோட பர்சனல் போர்ட்டல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ யூனி அசிஸ்டோட ப்ராசஸ்னு வரும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸு ஃபஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருந்தால் தேல் சார்ஜ் யூ 75 euros. சப்சிக்வெண்ட் அப்ளிகேஷனாக இருந்தால் தே ஆர் கோயிங் டு சார்ஜ் யூ 30 euros. ஸோ இப்போது ஐஎல்ஸ் ரெக்வயர்மெண்ட் பற்றி பேசுவோம். இவங்க 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேஜஸில் ஐஎல் ஸ்கோர் அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னா 5.5 to 6.5 ஸ்கோரு, டோஃபலாக இருந்தால் 72 to 94, பிடிஇவாக இருந்தால் 59 to 75. பட் இது அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான். இன்கேஸ் உங்களுக்கு அட்மிட் வந்துருச்சுன்னா என்ரோல்மெண்ட் டைமில் நீங்கள் என்ன ஸ்கோர்ஸ் வச்சுருக்கணும்னா ஐஎல்டிஎஸ் இஸ் பிட்வீன் 7 to 8 வச்சுருக்கணும், டோஃபலாக இருந்தால் 95 to 113, பிடிஇயாக இருந்தால் 76 to 84. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் 7 or 8 ஸ்கோரே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா யூ வில் பி டைரக்ட்லி ஏபிள் டு கோ அப் அன்டில் என்ரோல்மெண்ட். ஒருவேளை 6.5 ஸ்கோர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் தட் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி உங்களுக்கு அட்மிட் வந்துருச்சுன்னா யூ வில் ஹேவ் டு ரீடூ யுவர் ஐஎல்டிஎஸ் டு கெட் தி அப்ராப்ரியேட் ஸ்கோர் ஃபார் யுவர் என்ரோல்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். அப்புறமா அப்ளிகேஷன் விண்டோ இந்த யூனிவர்சிட்டிக்கு 1 ஆகஸ்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் தி லாஸ்ட் டெட்லைன் என்னைக்கு இருக்குன்னா 15th of October. ஸோ இப்போ இவங்களது வந்துட்டு 4 செமஸ்டர் மாடியூல் ப்ரோக்ராம் இவங்களது. அண்ட் இவங்களோட செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் இஸ் அரௌண்ட் 275 euros per semester. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்பர்க் ஃபார் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இவங்களோட ரெக்வயர்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டியும் அவங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரி ரெக்வயர்மெண்ட்டில் வச்சிருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஏரியாஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எக்ஸ்பிளிசிட்டாக எந்த கிரெடிட் பாயிண்ட்ஸை பற்றி எதுவும் இன்டிமேட் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸை அவங்க போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அனாலிசிஸில் 5 கிரெடிட் பாயிண்ட்ஸு, லீனியர் அல்ஜிப்ராவில் 5 கிரெடிட் பாயிண்ட்ஸு, அப்புறம் அல்காரிதம்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் 5 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் இல்லை டேட்டா பேசஸ் ஆர் டேட்டா இன்ஜினியரிங்கில் 5 கிரெடிட் பாயிண்ட்ஸு. அண்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமிங், டேட்டா சயின்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங், இந்த 3 இதில் 4 கிரெடிட்ஸ் ஈச் மாடியூல்ஸில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது இந்த சப்ஜெக்ட் மாடியூல்ஸ் உங்களோட ப்ரொஃபைலில் இருக்குனாலே தென் யூ ஆர் டெஃபினெட்லி எலிஜிபிள் டுவர்ட்ஸ் தி அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஒரு மெயின் அட்வான்டேஜ் இந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன அப்படின்னா இவங்க சிஜிபியோட ரெக்வயர்மெண்ட் இஸ் நாட் வெரி டஃப் லைக் நம்ம இப்போ முன்னாடி பார்த்த யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இல்லை. தே ஸ்டார்ட் அக்செப்டிங் ஃப்ரம் 2.7 சிஜிபிஏ. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட இந்தியன் கிரேட்ஸில் அப்ராக்சிமேட்டாக நான் கவுண்ட் பண்ணணும்னா 7 pointers இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ மேஜர் அட்வான்டேஜ் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கே வந்துட்டு இது 7 pointers தாண்டி இருக்கிறதுனால இவரோட சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸில் இதெல்லாம் அவர் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறதுனால திஸ் இஸ் மோஸ்ட்லி டார்கெட்டட் யூனிவர்சிட்டி மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த யூனிவர்சிட்டியோட ஐஎல்டிஎஸ் ரெக்வயர்மெண்ட் இஸ் பிரெட்டி சிம்பிள். 5.5 தான் ஐஎல்டிஎஸ் ரெக்வயர்மெண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் டோஃபல் வந்துட்டு 72. இந்த யூனிவர்சிட்டி பிடிஇக்கான எக்ஸ்பிளிசிட் ரெக்வயர்மெண்ட் எதுவும் போடலை. இவங்களோட அப்ளிகேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பர்லேருந்து 1st நவம்பர் வரைக்கும் தான் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் இவங்களோட அப்ளிகேஷன் இஸ் ரூட்டட் த்ரூ தேர் ஓன் போர்ட்டல். யூனி அசிஸ்டர் டிபெண்ட் பண்ணலை. மேஜர் திங்கஸ் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ இவங்களது வந்துட்டு 4 செமஸ்டர் மாடியூலுக்கான யூனிவர்சிட்டி தான் இவங்களும். அண்ட் இவங்களோட செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் இஸ் 160 euros per semester. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு ட்ரையர் யூனிவர்சிட்டி ஃபார் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். இது வந்துட்டு நிறையா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மோஸ்ட்லி வாண்டட் யூனிவர்சிட்டியாக பார்ப்பாங்க. இவங்களோட இண்டிவிஜுவல் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட ரெக்வயர்மெண்ட் படி இவங்களோட அண்டர் கிராஜுவேஷன் ரெக்வயர்மெண்ட்டை அவங்க 2 கிளஸ்டராக பிரிச்சிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அவங்க எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ், பிஸ்னஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸையும் கன்சிடர் பண்ணுறாங்க. எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் நிறையா யூனிவர்சிட்டிஸ் இவங்க தான் ப்ராமினன்ஸில் வராங்க. பட் இவங்க பிஸ்னஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இவங்க இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ப்ரோக்ராமோட ரெக்வயர்மெண்ட்ஸை ஒரு சில இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ஸை பற்றியும் அவங்க எக்ஸ்பிளிசிட்டாக இந்த செட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இவங்களோட ப்ரொஃபைல் படி நிறையா பேர் அவங்களால அந்த சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பெஷலைசேஷன்ஸை தான் அவங்க கிளஸ்டராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன்ஸ்னு பார்த்தா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ இவங்க சொல்லியிருக்கிறதுல இந்த செட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் டிகிரி ஹோல்டர்ஸ் தான் அவங்களோட சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸை மேக்ஸிமம் மீட்டப் பண்ணியிருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை தாண்டி கிளஸ்டர்ஸில் வர எந்த ப்ரொஃபைல் ஸ்டூடெண்ட்ஸும் they are not closer towards the subject requirement as listed by the university's website. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட கரிக்குலமில் இவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் மாடியூல்ஸ் நீங்கள்
இன்க்ளூட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இவங்க எக்ஸ்பிளிசிட்டாக போட்டிருக்கிற ஒரு ரெக்வயர்மெண்ட் இஸ் 180 கிரெடிட்ஸ் இன் யோர் பேச்சுலர்ஸ் டிகிரி. இதில் செக் மார்க்கே என்னன்னா இப்போ வந்துட்டு நம்மளோட இந்தியன் பேச்சுலர்ஸில் இந்த 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் ஹோல்டர்ஸ் பிஎஸ்சி பிசிஏ இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டிஸில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரையர் யூனிவர்சிட்டி 3 இயர் பேச்சுலர்ஸ் ஹோல்டரை டேரெக்டாக நாங்கள் அட்மிஷன்ஸ்க்கு எடுத்துக்க மாட்டோம், ப்ரொவைடட் அவங்க வந்துட்டு ஒரு 1 இயர் ஆஃப் மாஸ்டர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருந்தா தேல் பி கன்சிடரிங் இட் அப்படின்ற ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க, விச் இஸ் பியூர்லி ஃபார் அப்ளிகன்ஸ் வித் பேச்சுலர்ஸ் ஃப்ரம் இந்தியா. இது ரொம்ப நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இது நோட் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது. அவங்க கிளியராகவே போட்டிருக்கிறது, இஃப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் அ 3 இயர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் ஆர் 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி, you must have a proof of one more master's program, one more additional year படிச்சிருக்கணுன்றத ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி இது. ஸோ வெறும 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் வச்சு மட்டும் அப்ளை பண்ணால் யூ வில் நாட் பி கிராண்டட் அண்ட் அட்மிஷனும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 இயர்ஸ் ஹோல்டர்ஸ் கொஞ்சம் இந்த ஒரு கிளாஸை கிளியராக பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணணுமான்றதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இவங்களோட சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக மார்க் பண்ணியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 இசிடிஎஸ் வந்துட்டு மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது மூணுத்தோட காம்பினேஷனில் 50 இசிடிஎஸ் வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்களே அப்புறம் எப்படி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 20 கிரெடிட்ஸ் மேக்ஸில், 20 கிரெடிட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அண்ட் 10 கிரெடிட்ஸ் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட they'll be considering itன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டே வச்சுருப்பாங்க அவங்க வெப்சைட்டில், wherein you will have all these subject related informations for you to look for. இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் மீட்டப் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட சிஜிபிஏ ரெக்வயர்மெண்ட்டு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா they accept from 1.7 to 2.3 ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. ஸோ 1.7 to 2.3 இந்தியன் கிரேட்ஸில் நான் கன்வெர்ட் பண்ணணும்னா இது வந்துட்டு பிட்வீன் 7.5 to 8.5. இவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்துட்டு 7.5க்கு மேலே 8.5குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிலிட்டியில் வந்துடுவாங்க. ஸோ உங்களோட சிஜிபிஏவும் கரெக்டாக இருந்தது, ரைட்டான பேக்ரவுண்ட் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக திஸ் இஸ் அ வெரி குட் யூனிவர்சிட்டி ஃபார் யூ டு கன்சிடர். இவங்களோட ஐஎல்ஸ் ரெக்வயர்மெண்ட் பிரிட்டி சிம்பிள் 6.5 அண்ட் டோஃபல் வந்துட்டு 80 ஸ்கோர் எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட அப்ளிகேஷன் விண்டோ பார்த்தா 15th டிசம்பர்லேருந்து 15th ஜனவரி ஓப்பனிங் டைமில் இருக்கும். ஸோ டெட்லைன் இஸ் 15th of January. அண்ட் இவங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு இவங்க டேரெக்டாக அவங்களோட ஓன் போர்ட்டலில் தான் வச்சுக்கிறாங்க, which is not through uni assist. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 70 euros உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இதுவும் அகெயின் 4 செமஸ்டர் ப்ரோக்ராம் மாடியூல் உங்களுக்கு, அண்ட் செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் இஸ் 160 euros per semester. நெக்ஸ்ட் நம்ம டியூ டாட்மெண்ட்டோட மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமோட ரெக்வயர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிங்கிறதுனால திஸ் இஸ் மோஸ்ட்லி வாண்டட் பை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு. எல்லாருக்குமே டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸோட ட்ரீம் தான் நிறையா இருக்கும். பட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்னாலேயே இவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் காம்படிட்டிவாக தான் இருக்கும். அவங்க என்ன ரெக்வயர் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட பேச்சுலர்ஸ் ரெக்வயர்மெண்ட் எல்லா யூனிவர்சிட்டி மாதிரி காமனாக தே லுக் ஃபார் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ரிலேட்டட் ஏரியாஸ்னு போட்டுட்டாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி எனிவன் ஹூஸ் இன் அ சிமிலர் பேக்ரவுண்ட் டெஃபினட்டாக அப்ளை பண்ண முடியும். வேறஸ் இவங்களோட கிரெடிட் பாயிண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா 44 கிரெடிட் பாயிண்ட்ஸாக அவங்க ஒரு சில பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னன்றது பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடில் அவங்க மினிமம் 8 கிரெடிட்ஸ் 8 இசிடிஎஸ் கேட்குறாங்க. என்னென்னத்தில் அப்படின்னா அல்காரிதம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்த 4த்தில் நீங்கள் டெஃபினட்டாக 8 இசிடிஎஸ்ஸாவது வச்சிருக்கணுன்றது அவங்களோட ரெக்வயர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடில் அவங்க மினிமம் 16 இசிடிஎஸ் ரெக்வயர் பண்ணுறாங்க, விச் இஸ் ஃப்ரம் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்ஸ். ஸோ இப்போது இந்த 16 தாண்டி இப்போ அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் மினிமம் 4 இசிடிஎஸ் எதிர்பார்க்குறாங்க, விச் வுட் பி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி தியரி, இன்ஃபரன்ஸ், ஹைப்போதெசிஸ் டெஸ்டிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் மினிமம் 4 இசிடிஎஸ் வச்சிருக்கணுன்றது இவங்களோட ரூல். ஸோ உங்களோட சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் இவங்களுக்கு மீட்டப் ஆயிடுச்சுனாலே தென் யூஆர் சம்வேர் ஓகே. பட் இவங்கள்ட்ட அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில விஷயம் இவங்க கேட்பாங்க. அது என்னென்னா சிஜிபியை பார்த்தா அவங்க 2.7லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ 2.7 நம்மளோட இந்தியன் கிரேட்ஸில் ரஃபாக நம்ம கால்குலேட் பண்ணோன்னா விச் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7 பாயிண்டர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் இட். பெரஸ் இந்த 3 இருந்துச்சுன்னா நம்ம எலிஜிபிலிட்டியில் வந்துடுறோமே, அட்மிட் வந்துடுமான்னா இங்கே தான் இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப டஃப்பான ஃபில்ட்ரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்னா அவங்க டாக்குமெண்ட்ஸில் 3 எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் அவங்க வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. என்னது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று அவங்களோட டாக்குமெண்டேஷன்ஸோடு சேர்த்து யூ வில் ஹேவ் டு டூ இட். இது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி அவங்க உங்களுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தா யூ வில் ஹேவ் அ ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அது என்ன நீங்கள் பண்ணணுன்ற மெயினான ரெக்வயர்மெண்ட்ஸ் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் செல்ஃப் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் உங்களோட பர்சனல் பர்டிகுலர்ஸ்க்கான உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இதையும் தாண்டி ஆன்லைன் செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்ற ஒரு டூலும் உங்களது ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 விஷயமும் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்கு
எடுத்துட்டு மட்டும்தான் யூ கேன் ப்ராசஸ் யுவர் அப்ளிகேஷன். இது உங்களோட மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸோட லூப் இன் ஆயிடும். ஸோ உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க இந்த 3 டாக்குமெண்ட்ஸ கிரியேட் பண்றதுக்கு மட்டுமே நீங்க யூ வில் ஹேவ் டூ ஷெல் அவுட் அ லார்ஜர் டைம் ஃபார் திஸ். இவங்களோட அப்ளிகேஷன் விண்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நவம்பரே ஓப்பன் ஆகிடும் அண்ட் 15th ஜனவரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் உங்களோட டைம் எதுக்கு எடுத்துக்கணும்னா இந்த 3 டாக்குமெண்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு யூ வில் ஹேவ் டு டிவோட் மோஸ்ட் ஆஃப் யுவர் டைம். இன் கேஸ் இஃப் யுவர் ட்ரீம் யூனிவர்சிட்டி இஸ் டியூ டாட்மெண்ட், அதை கொஞ்சம் க்ளீனாக பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்களோட IELTS ரெக்வயர்மெண்ட் 6.5, டோஃபலாக இருந்தால் 80 ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட அப்ளிகேஷன் இஸ் ரூட்டட் த்ரூ யூனி அசிஸ்ட். யூனி அசிஸ்ட்னாலேயே அந்த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மாக நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்கன்னா €75 சார்ஜ் ஆகும். இப்போ இதே சப்சிக்வெண்ட் அப்ளிகேஷன்ஸாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணியிருக்கீங்கன்னா they charge you €30. அண்ட் இவங்களோட இந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியோட சைட்டில் பார்த்துட்டு ஸ்டார்ட் மேக்கிங் அ கிரவுண்டிங் ஒர்க் டு அந்த ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு 4 செமஸ்டர் மாடியூல்ஸ் உங்களுக்கு. உங்களோட செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா €339 per செமஸ்டர் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மார்பர்க் யூனிவர்சிட்டியோட MSc டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட ரெக்வயர்மெண்ட்ஸ் படி இவங்க எக்ஸ்பிளிசிட்டாக கேட்டிருக்கிற பேச்சுலர்ஸ் டிகிரி இஸ் டேட்டா சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி போட்டிருக்காங்க. வேறஸ் அவங்களோட ECTS ரெக்வயர்மெண்ட்டும் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 72 கிரெடிட் பாயிண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் மாடியூல்ஸில் இருக்கணும் அண்ட் மினிமம் 18 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸில் இருக்கணும். அந்த 18 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அவங்க 2 கிளஸ்டராக பிடிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு 9 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரம் மெஷின் லேர்னிங் மாடியூலில் இருக்கான்றது அவங்களோட ரெக்வயர்மெண்ட்டு. அண்ட் இன்னொரு 9 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் 7 மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 மாடியூல்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் 5ஆவது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். அந்த 5 மாடியூல்ஸோட கம்ப்யூட்டேஷன் உங்களுக்கு அட்லீஸ்ட் 9 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கணுங்கிறது தான் இவங்களோட ரூல். அந்த 7 மாடியூல்ஸ் என்னென்னு பார்த்தா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கு, அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், எஃபிஷியன்ட் அல்காரிதம்ஸ், பேசிக் லீனியர் அல்ஜிப்ரா, பேசிக் ரியல் அனாலிசிஸ் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் அனாலிசிஸ் 1 அண்ட் அனாலிசிஸ் 2. இந்த 7 மாடியூல்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் 5ஆவது சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். அந்த 5ஓட டோட்டல் கிரெடிட்ஸ் 9 ECTS வந்திருக்கணும். ஸோ இதுதான் இவங்களோட சப்ஜெக்ட் ரெக்வயர்மெண்ட் மென்ஷன் ஆயிருக்கிறது. இந்த யூனிவர்சிட்டியும் அவங்களோட அட்மிஷன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் அவங்க எப்படி அவார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் தி CGPA. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட ரெக்வயர்மெண்ட் படி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஜெர்மன் கிரேட்ஸு 1.4 வரைக்கும் உங்களோடது கன்வர்ஷன் இருந்துருச்சுன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு அவங்க 55 பாயிண்ட்ஸ் அவார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ 1.5 to 2.3 கிரேட்ஸில் இருந்துச்சுன்னா தென் யூ கெட் 45 பாயிண்ட்ஸ். 2.4 to 3.2னா 35 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கிளஸ்டர் எப்படின்னா above 9, 8 to 9 CGPA இந்தியன் கிரவுண்ட்ஸில், அப்புறம் 7 to 8 இந்த மாதிரி அப்ராக்சிமேஷனில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேசஸில் உங்களோட யூனிவர்சிட்டியோட பாசிங் கிரேட் படி நீங்கள் கம்ப்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே லேண்டை பாருங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இந்த யூனிவர்சிட்டியோட IELTS ரெக்வயர்மெண்ட் 7 or 8 இந்த பேண்ட்வித்தில் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் டோஃபல் பார்த்தா 95 to 113 இவங்களோட ரெக்வயர்மெண்ட்டு. அண்ட் PTEனா 76 to 84. ஸோ இவங்களோட அப்ளிகேஷன் விண்டோ வந்துட்டு 15th நவம்பர்லேருந்து 15th ஜனவரி வரைக்கும் இவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸிங் டைம்லைன் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இவங்களோட அப்ளிகேஷன் இஸ் அகைன் ரூட்டட் த்ரூ யூனி அசிஸ்ட். ஸோ யூனி அசிஸ்டோட அப்ளிகேஷன் ஃபீ ஃபஸ்ட் அப்ளிகேஷனாக 75 அண்ட் சப்சிக்வெண்ட் இட் இஸ் €30 which everyone of us know. அண்ட் இதோட மெயின் திங் வந்துட்டு இவங்கள்கிட்டையும் அந்த செல்ஃப் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டுன்ற ஒரு மேஜர் டாக்குமெண்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங்கில் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிடாதீங்க which will ultimately end up with the rejection. ஸோ ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஒரு யூனிவர்சிட்டிக்கும் சப்ஜெக்ட் நாலேஜை தாண்டி மேக்ஸிமம் யூனிவர்சிட்டிஸ் இந்த டாக்குமெண்ட்ஸில் நிறைய அடிஷ்னல் ரெக்வயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூ வில் நாட் ஹேவ் எனி ரிஜெக்ஷன் பிகாஸ் ஆஃப் அ டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் கேட்டகரி. சரிங்களா? அண்ட் உங்களோட இது டியூரேஷன் பார்த்தா இட் இஸ் அ 4 செமஸ்டர் மாடியூல் யூனிவர்சிட்டி. அண்ட் இவங்களோட செமஸ்டர் கான்ட்ரிபியூஷன் இஸ் €420 per semester. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் 7 ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் இந்த சம்மர் 2027 இன்டேக்குக்கு மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஆஃபர் பண்ணுற ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக டீகோட் பண்ணிட்டு போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை பற்றி நம்ம டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். வில் குவிக்லி மீட் யூ வித் another வீடியோ. தேங்க்யூ.